ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்க் என்ன மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க, எதன் அடிப்படையில் நமக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 5 குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 5 குவாலிட்டிஸையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலில் 70 மார்க் அழகாக எடுத்துடலாம். ஸோ அதை நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ஜனவரி எண்டுக்குள்ளேயே ஆஃபீஸர்ஸ், மசால் சீஃப், சானிட்டரி ஒர்க்கு, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் சீக்கிரமே நடக்க போகுது. இந்த ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே வர என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம டெய்லி வீடியோ பார்த்து வரோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2 ஜட்ஜஸ் உங்களை ப்ராக்டிக்கலுக்கு தேர்ந்தெடுத்து உங்களை ப்ராக்டிக்கல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல், அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கணும். அந்த விஷயங்களோட அடிப்படையில் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு இன்டர்வியூ ஹால்க்குள்ளே போகிறீங்க, நம்மளோட ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் சுடிதார் போட்டு உங்களோட ஷாலை பின் குத்திட்டு போங்க. அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆனவங்க, 2 குழந்தைங்க இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க சாரீ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் சாரீ கட்டிட்டு போங்க. என்ன ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, என்ன ட்ரெஸ் டீசெண்டாக இருக்கிறோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு போங்க. அதாவது பார்த்திங்கன்னா, 2 ஜட்ஜஸ் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் எதித்தாப்பில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாரியோ இல்லை வேறு எதனா ட்ரெஸ்ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, உங்கள் ட்ரெஸ் மேலே உங்கள் கவனம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன வேலைனாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் என்ன வேலைனாலும் பாத்ரூம் கழுவ சொன்னால் கூட கழுவுறதுக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் சுடிதார் போட்டு ஷால் பின் குத்தி விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை செஞ்சாலும் அது ஷால் கீழவும் விழாது. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். 2வதாக பார்த்திங்கன்னா, ஐ கான்டாக்ட். நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலுமே அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க. அவங்க கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்து பேசுகிறது ஓகே. அதுக்கப்புறம் அங்கே இங்கே திரும்பி வேறு எதுலேயுமே உங்கள் கவனமோ செலுத்தக்கூடாது. நீங்கள் ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மட்டுமே பார்த்து பேசுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஷிவரிங். ரொம்ப பேனிக் ஆகாமல் கொஞ்சம் காமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களை ஒரு டீ போட்டு அவங்களுக்கு கையில் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கை நடுங்கிட்டு, இல்லை ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தட்டில் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க, இல்லை வேறு எதனா பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னா ரொம்ப பதட்டத்தோடு பண்ணக்கூடாது. ரிலாக்ஸாக உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்கள். நம்ம பயமே நம்மளை தப்பு பண்ண வச்சிடும். நம்ம ஒரு கிளாஸ் பொருளை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பயமே பார்த்திங்கன்னா, அது எப்படியானா நம்ம கை தவறி கீழே போட்டுருவோம். அதனால் கேஷுவலாக என்ன பண்ணுறதா இருந்தாலும் கேஷுவலாக நிதானமாக பண்ணுங்கள். ஒரு அவசரமும் கிடையாது. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா, க்ளீனஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக க்ளீனாக செஞ்சு முடிச்சிடணும். அதாவது அரைகுறையாக விட்டுட்டு வரக்கூடாது. அதாவது இப்போ ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க உங்ககிட்ட, மொத்தமாக ஒரு ஃபைல் இது டேட் பாரு, இயர் வைஸ் நீங்கள் அடுக்கி வைங்க அப்படி. ஆனால் அவங்க கொடுத்த டைம் உங்ககிட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபைலை ஒழுங்காக அடுக்கி வச்ச தேவையான தேதிகளில் தேவையான இடத்துல அடக்கி வச்சுட்டு வர்றது நல்லது. அதாவது உங்களோட டைம் முடிஞ்ச அப்புறமும் நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்றத அவங்க கவனிப்பாங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உண்டு. ஒரு வேலையை கொடுத்தாலுமே அதை ஒரு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கவனமாக பார்த்து க்ளீனாக முடிச்சுட்டு வரணும்.
எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாம, அதாவது உங்கள் நாலேட்ஜை யூஸ் பண்ணி அவங்க ஒரு வேளை மாத்தி மாத்தி கூட நம்மளுக்கு வச்சிருக்கலாம். மந்த்த மாத்தி வச்சிருக்கலாம், தேதி மாத்தி வச்சிருக்கலாம், எத வேணாலும் மாத்தி வச்சிருக்கலாம். ஆனா, அவங்க சொல்றத கேட்டு நம்ம ஒரு மாரி பண்ணாம, நம்மளோட நாலேட்ஜில நமக்கு என்ன தெரியுமோ, அதாவது மந்த்லி வைஸ், டேட் வைஸ் அந்த மாரி அடுக்கி வச்சு, அந்த மாரி என்ன ஒர்க்கா இந்த ஃபைலுன்றது முதல்ல என்ன ஒர்க்கா இருந்தாலுமே அத ஃபில் பண்ணி முடிச்சு வச்சுட்டு வரணும். ஒரு கிளாஸ் கழுவ சொல்றாங்க அப்படின்னா கிளாஸ் கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டைம் முடிஞ்சிச்சுமா நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட அது நீங்கள் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா பொருளையுமே எடுத்து அந்த இடத்துல இருந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வர்றது ரொம்ப அது வெல் பிஹேவியர். அதை அவங்க கண்டிப்பாக நோட் பண்ணாங்க. உங்கள் டைம் முடிஞ்சுது அப்படின்னு அப்படியே விட்டு கடைசிட்டு போயிடக்கூடாது. உங்களோட நீங்கள் எடுத்த பொருட்கள் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே அது இருந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு வர்றது அவங்க கொஞ்சம் ஒரு வெல் பிஹேவியராக கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்ததா பேசிக் நாலேட்ஜ். அதாவது ஏதாவது ஒரு ஊர் பேரோ, இல்ல வேற ஏதோ ஒரு பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா அத பத்தி ஒரு புக்கோட பேரு, இல்ல அந்த புக்க பார்த்தீங்களேம்மா, அதில என்ன பேர் போட்டிருந்தது அப்படின்னா கூட, அத நம்ம தெளிவா படிச்சு சொல்லணும். இதே ஒரு 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 வேற எதனா பொருள வச்சு அவங்க கேட்குறாங்க. அத எடுத்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி வச்சுட்டு அத கேட்குறாங்க அப்படின்னா, அது என்ன பேரு அப்படின்ற அந்த பொருளோட பேர் என்ன? அது எதற்காக யூஸ் பண்ணுவாங்க? அத ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இதே ஒரு ஹார்பிக், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்பிக் இருக்கு அப்படின்னா அது என்னதுன்னா ஹார்பிக். அத எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பொருள. அதாவது ஒரு பொருளாகட்டும், ஒரு புக்காகட்டும், ஒரு ஃபைல் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே அத ப்ராப்பரா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத பேசிக்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நம்ம வீட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா, நம்ம வீட்ல எதுவுமே ப்ராப்பரா பண்ணாம நம்ம இஷ்டப்படி பண்ணுவோம். ஆனா இதே ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்க போறீங்க, உங்க வேலை சம்மந்தமா நீங்க செய்றீங்க அப்படிங்கும்போது, நீங்க ப்ராப்பரா என்ன மாரி செய்யணும் அப்படின்றத அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரியும் இருக்கும். இதில அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே அது முழுமையா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நான் ஃபோன் பண்ணுவேன். இல்ல அதெல்லாம் சொல்லாம ஃபர்ஸ்ட் எய்ட் என்னால முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவேன். அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க உங்கள இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிற மாரி, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற வைக்கிற மாரி நீங்க அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை யோசித்து அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு ஃபஸ்ட் டைம் யாரும் ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதையே நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தவங்க ஃபைலில் கட்டிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் ஒருத்தவங்க பூ கட்டுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நீங்கள் கட்டுறாங்க. அந்த உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுமோ, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்களோ ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பண்ணுங்க. அடுத்தவங்கள என்றைக்குமே காப்பி பண்ணிங்கன்னா அது நமக்கு தப்பாக தான் முடியும். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமோ கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்தவங்கள காப்பி பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஊரை பற்றியோ, இல்லை ஏதாவது ஒரு தலைவர்களோட பேரை பற்றியோ உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியும்னு சொல்லுங்கள். தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று தெரியாத ஒரு விஷயங்கள நம்ம இஷ்டத்துக்கு எதனா சொல்லிட்டு இருந்தால் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியாத ஒரு விஷயத்தையோ, இல்லை தப்பான ஒரு விஷயத்தையோ நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு முகம் சுளிப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, கண்டிப்பாக தெரியலை அப்படின்னு சொல்லி சாரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு பாதி தான் தெரியும். ஆனால் அது சரியா தப்பா தெரியல. கொஞ்சமாக தெரியும், ஆனால் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைமிங். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராக்டிக்கலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், நம்ம டைமில் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைசி நேரத்தில் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் போகக்கூடாது. இதே ப்ராக்டிக்கல் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி டைமில் போகக்கூடாது. பிஃபோர் 1 ஹவர் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஹாலுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுங்க.
இதே ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அவங்க கொடுத்த டைம்குள்ளே வந்து செய்ய பாருங்கள். ஏதோ ஒரு பூ கட்ட சொல்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்க. ஒரு புடவை கட்ட புடவை வந்து மடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது 1 மினிட் அவங்க டைம் கொடுக்குறாங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த 1 மினிட்குள்ளே முடிக்க பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுறீங்க, ஆனால் லேட்டாக எல்லோரும் முடிச்சதுக்கப்புறம் டைமிங்கும் முடிஞ்சிச்சு, ஆனால் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட மார்க் வந்து கம்மியாகும். ப்ராக்டிக்கலில் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற டைமில் வந்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு அரைகுறையாக பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நல்லாவும் பண்ணணும், அதே நேரத்தில் வந்து அவங்க கொடுத்த டைமில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வேலையும் வந்து செஞ்சு முடிக்க பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.